இந்திரஜித்தனது உடலை தேடிய நிலையில் உடலை கண்ணுற்றான் ராவணன். ஆனால் இந்திரஜித்தனது தலை இல்லை என்பதை கண்டுணர்ந்து பரிதவிக்கின்றான். கண்டிலன் தலை காந்தி அம்மானிடன் கொண்டு இறந்தனன் என்பது கொண்டவன் புன் திறந்தன நெஞ்சன் பொறுமலன் விண் திறந்திட விம்மி அரற்றினான். தலை கண்டீலன். இந்திரஜித்தன் உடல்ல தலை இல்லை. ஒரு பிறை போன்ற வாளியை எய்து தலையை அறுத்திருக்கிறான் இலக்குவன். இந்த காந்தின்ற சொல்லக்கூடாது. காந்தி, தமிழ்ல காந்தி கிடையாது, காந்தி. காந்துதல்னாக்க மனம் எரிந்து போகுது. அது காந்துதலுக்கும் எரிதலுக்கும் என்ன வேறுபாடுன்னா, எரிதல் என்பது எரியக்கூடிய பொருள் என்னன்னு தெரியும். காந்துதல் என்பது எரிந்த பொருள் என்ன என்று தெரிதற்கு முன்பே அது எரிந்து முடிந்து விடுவது காந்துதல். பார்க்கிறோம் இல்லையா, வீடுகள் எல்லாம் சமைக்கின்ற பொழுது கீழே பாத்திரத்துல காந்துதல், காந்தி போச்சுன்னு சொல்லுவோம். நாம் என்ன சமைத்தோமோ அதனுடைய முழு தன்மையே தெரியாமல் வெறும் கருப்பா இருக்கும். அந்த அளவினுக்கு மனது அப்படியே காந்தி போன. இந்த காந்தின்ற சொல்லு கம்பன் கிட்ட சங்க இலக்கியத்துல இருக்கு, பின்னாடி குற்றால குறவஞ்சியில இருக்கு. மாதிரி காந்துவாரோடு காந்தி காந்தி என்று வெண்ணிலாவை பழிப்பதாக குற்றால குறவஞ்சியில, கண்ணில் விழி கொண்டு காந்துவாரோடு சேர்ந்து நீயும் என்னை காந்துகிறாயான்னு வெண்ணிலாவை திட்டுவாங்க. அதனால இந்த காந்துதல், அம்மானிடன் கொண்டு இறந்தன், அந்த மனிதனாகிய இலக்குவன் எடுத்து சென்றனன் என்று அறிந்து கொண்டு, ராமன் காலில் கொண்டு போய் அந்த காலை போட்டான் இல்லையா, அறிந்து கொண்டு புன் திறந்தன நெஞ்சன் பொறுமலன், புன் திறந்தார் போன்ற நெஞ்சத்தோடு அப்படியே இதயமே பிளந்தது போல் துக்கம் இவனை தாக்கியது. விண் திறந்திட விம்மி அரற்றினான். இவன் ஏற்படுத்தின அந்த சோக ஒலி வானத்தையே பிளந்தது. அந்த அளவினுக்கு இவன் வாய்விட்டு அரற்றினான், அழுதான். நிலையின் மாதிரத்து நின்ற யானையும் நெற்றி கண்ணன் மலையுமே எளியவோ நான் பறித்தற்கு, மறியில் மைந்தன் தலையும் ஆறுயிரும் கொண்டார் அவர் உடலோடும் தங்க, புலையனேன் இன்னும் ஆவி சுமக்கின்றேன் போலும் போல். மகன் இறந்து நான் இன்னமும் உயிரோடு இருக்கிறேனே என்று வருந்தினான். அப்ப கூட இந்த போரினுக்கு முழு காரணம் தான் தெரிந்தும் அதற்கு வருந்தல். எப்படியா, நிலையின் மாதிரத்து நின்ற யானையும் 8 திக்குகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய திக்கு யானைகள் 8ம் நெற்றிக்கண்ணன் மலையுமே, நெற்றிக்கண்ணை உடைய சிவன் தங்கி உள்ள கைலை மலையும் நான் பறித்தற்கு எளியவோ, நான் பறித்தற்கு எளிய ஆயின. ஏனென்றால் 8 திக்கு யானைகளோடு இவன் போர் செய்து அந்த யானைகளினது தந்தம் இவன் மார்பினை ஊடுருவி முதுகு வழியா வெளியே வந்திருக்கு. கம்பனே காட்டுகின்றான், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் தாரணி மௌலி 10. 8 திக்கு என தன்னோடு போர் செய்தற்கு யார் ஒருவரும் இல்லை என்பதனால 8 திக்கு யானைகளோடு போய் போர் செய்தவன் ராவணன். தன் ஆற்றலை வெளியே காட்டி கைலாய மலையை தூக்கினான். இவைகளெல்லாம் எனக்கு எளிதாக இருந்தது. இது யார் ஒருவராலும் செய்தற்கு முடியாத செயல். அதுவே எனக்கு எளிதாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட எனது ஆற்றலை, இப்படிப்பட்ட ஆற்றலோடு இருக்கக்கூடிய என்னின் மகனாகிய இந்திரஜித்தனை இந்த மானிடர் எளிய முறையிலே கொன்று இருக்கிறார்களே. மறியில் மைந்தன் தலையும் ஆறுயிரும் கொண்டார். குற்றமற்ற என் மகனது தலையையும் அவனது அரிய உயிரையும் கொண்டு விட்டானே.
என்னோடு ஒப்பப்பாய்த்து பார்த்தால் இலக்குவனுக்கு இந்த ஆற்றல்லாம் கிடையாது. நான் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் அதனோடு நான் யார் ஒருவரையும் ஒப்பிட முடியாது. இத்தகு ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய என்னின் மகனை கேவலம் மானுடனாக வந்த இலக்குவன் பறித்தானே. அவர் உடலோடும் தங்க தமது உடலோடும் இன்னமும் உயிர் விடாமல் இருக்கிறார்களே அந்த மானுடர்கள், புலையனேன் இன்னும் ஆவி சுமக்கின்றேன். என் மகனை கொன்ற அந்த இலக்குவனை இன்னமும் கொல்லாமல் நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேனே, நான் கீழானவன். நிறைய பேர் என்ன சொல்லிட்டான், இந்த புலைன்றது ஒரு சாதி பெயர் இல்லை. எவன் ஒருவன் தனக்கு உரிய தகுதியிலிருந்து நழுவுகிறானோ, அந்த தகுதியை இழக்கிறானோ, அவனுக்கு பேரு புலையன்னு பேர். புல் அப்படின்னா கீழான அர்த்தம். புல்லியன், புல் அறிவாண்மை வள்ளுவர் எழுதுற. புல்லிய அப்படின்னு கேட்ட, புல்லிய அறிவுன்னா இருக்கிறதுலேயே மிக 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 சிறிய அறிவுக்கு பேரு புல்லிய அறிவு. அப்படிப்பட்ட செயலோடு ஒருவன் இருக்கிறான்னா அவனுக்கு பேரு புலையன். ஆகவே என் மகனை கொன்றவனை இன்னமும் கொல்லாமல் அவனை உயிரோடு நான் இருக்க விட்டிருக்கின்றேனே, இழிவுடையவனாகிய யான் இன்னமும் எனது உயிரை சுமந்திருக்கின்றேனே என்று வருகிறார். எரி உண அழகை மூது இந்திரன் இருக்கை எல்லாம் பொறி உண உலகம் ஒன்றும் பொது அற புறந்தேன் போலாம் அரி உணும் அலங்கள் மௌலி இழந்த என் மதலை யாக்கை நரி உணக் கண்டேன் ஊனின் நாய் உணும் உணவு நன்றார். பாவம், என்ன வேணா அவனை பற்றி குறை சொல்லலாம், ஆனால் மகன் இறந்ததற்காக புலம்புதல் இருக்கு இல்லையா, அது ஒரு அவலத்தின் உச்சம். அதனாலதான் சொன்னான், அழகை மூதூர் எரிவுண குபேரனுக்கு உரிமையான அழகை எனும் பழமையான ஊர் என்னால் எரிக்கப்பட்டது. குபேரன் யார் தெரியுமா? ராவணனுக்கு மூத்தவன். அவன் தான் இருக்கக்கூடிய செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி. அவன் வானுலகத்தில் அவனுடைய ஊருக்கு பேரு அழகாபுரின்னு பேரு. தன்னினும் உயர்ந்தவனாய் தன்னினும் சிறப்போடு செல்வ செழிப்போடு தன் சகோதரன் இருக்கிறானே என்று அழகாபுரியின் மீது படையெடுத்து அதனை அழித்தவன் இந்த ராவணன். அதற்கப்புறம் குபேரன் இலங்காபுரிய உருவாக்கினான். இங்கு இந்த ராவணன் குபேரனை விரட்டி விட்டு அங்கேயே தனக்கு உரிய தலைநகராக அதை கொண்டு ஆள தலைப்பட்டான். ஆகவேதான் அழகை மூதூர் எரிவுண, எனது மூத்த சகோதரனாகிய குபேரனது நகராகிய அழகாபுரி வானத்தில் இருப்பதாக நம்பிக்கை. அமராபுரின்னா இந்திரன் இருக்கக்கூடிய இடம். அழகாபுரின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர் இருக்கு. தேஜோவதின்றது அக்னி பகவான் இருக்கிற ஊர். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம புராண மரபுல பார்த்தா தெரியும். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் வானவெளியில தனித்தனி இடம் இருப்பதாக நம்பிக்கை. அதனால அந்த ஊர் என்னால் எரிக்கப்பெற்றது. இந்திரன் இருக்கை எல்லாம், இந்திரன் இருக்கக்கூடிய இடமாகிய அமராவதியில் தீயினால் பொரிந்து போனது. அந்த நகரையும் நான் விட்டு வைக்கல, அழிச்சேன். ஆகவே இந்திரன் இருக்கையெல்லாம் பொறி உண, பொறின தீப்பொறி, அவைகளினால் அது அழிக்கப்பட உலகம் மூன்றும் பொது அற புறந்தேன் போலாம். இந்த மூன்று உலகத்தையும் பிறரால் எண்ணி பார்க்க முடியாத அளவில் நான் ஒருவனே நின்று ஆண்டேன். யார் ஒருவனும் அந்த உலகத்தையும் பொதுவானதோர் இடம்னு சொல்ல முடியாது. மூன்று உலகமும் என் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. புறந்தேன் போலாம் அறிவுணும் அலங்கல் மௌலி இழந்த என் மதலை யாக்கை. அரினா வண்டுகள். இதெல்லாம் நிறைய நேரங்கள்ல இந்த சொல்லெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அரினா வண்டு.
ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லினேன்னாக்க, நேற்று கூட இதை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆயிற்று, இப்ப அன்னை காலத்துல ஒரு நடன நிகழ்ச்சிக்கு ஒரு பாட்டு எழுதும் போது மாதிரி அரியனம் இவ்வாறு செயல்படும் சொல்லிட்டேன். நான் நினைத்து எழுதினது குரங்குகள். உடனே அதற்கு இசை வகுக்க ஆரம்பிச்ச ஒருத்தர், அரினா நாராயணன் தானே, அரினா மூங்கில் தானே, என்னங்க புது எல்லாம் சொல்லெல்லாம் தப்பா கொடுத்திருக்காரு அப்படின்னு என்னை குற்றம் சாட்டினார்கள். உடனே அந்த நடன மணி என்கிட்ட வந்து, சார் பாட்டுல வார்த்தை தப்பா இருக்கு. என்ன தப்பு? அரினா நீங்க குரங்குன்னு எழுதியிருக்கீங்க, அப்படி பொருளே இல்லையாமேன்னா. சரி, அப்புறம் பேரகராதியை எடுத்து அரிக்கு உண்டான பொருளை எல்லாம் பேரகதாரியிலிருந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு காண்பிமா போயிட்டு. ஏன்னா தமிழ் மரபுல ஒரு சொல்லுக்கு, பெயர் சொல்லுக்கு பல சொற்கள் இருக்குன்றத நினைவு வச்சுக்கணும். இப்ப சிவபெருமான்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 70 சொற்கள் இருக்கு சிவனை குறிக்க. ஒன்றும் வேண்டாம், நம்முடைய கோவில்களுக்கு போங்க, 108 நாமாக்களில் இறைவனை அர்ச்சிக்கிறோம். அஷ்டோத்திரம்னு பேர். 1008 நாமால அர்ச்சிக்கிறோம். சகஸ்ர நாமம்னு பேர். சகஸ்ரம். அத்தனை பேரும் ஒரு இறைவனை குறிப்பிடக்கூடிய பேர். 1008 பேர். அத்தனைக்கும் காரணம் இருக்கு. அதனால நம்ம இந்திய மரபை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்திய மரபுல ஒரு தெய்வத்தினுக்கு பல பெயர்கள் இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னாக்க ஒரு பொருள் பன்மொழின்னு பேர். ஒரு பொருளை தான் அது குறிக்கிறது. அது பலவாகிய சொற்களை கொண்டு குறிக்கலாம். இந்த இடத்துல அரினா வண்டு. ஏனென்றால் அது பறக்கின்ற பொழுது அது எழுப்பக்கூடிய ஒலி அரித்து எடுக்கக்கூடிய ஒலி. அரி ஒலி, அது அறுப்பது பறக்கும். அதனால அதுக்கு அரின்னு பேர். சரியா? அரி உணும் அலங்கள், வண்டுகளால் உண்ணப்படுவதற்கு உரிய மகரந்தங்களை கொண்டுள்ள அலங்கல்னா மாலை. அதை தலையிலே அணிந்தவன் மௌலின்னா மகுடம். அதனை இழந்த என் மதலை யாக்கை, மலர்களால் புனைய பெற்ற மகுடத்தை இழந்தவனாகிய என் மதலைனா என் மகன் இந்திரஜித்தன் யாக்கை உடல் எப்படி இருக்கான்? நரி உண கண்டேன். அவ்வளவு அழகான உடலை போர்க்களத்துல இப்பொழுது நரி உண்டு கொண்டு இருக்கிறது. தத்துவத்துல ஒரு பாட்டு உண்டு. நாமெல்லாம் வாழுங்காலத்துல என்ன பண்றோம்? நம்ம உடம்ப ரொம்ப பெரிய அளவுல பராமரிக்கிறோம். நன்கு அழகாக வாசனாதி திரவியங்களை கொண்டு நம்மை நீராட்டி கொள்ளுகிறோம், ஒப்பனை செய்து கொள்ளுகிறோம். உடல் எழிலாக இருக்க பல பயிற்சிகள் செய்கிறோம். நல்ல ஆரோக்கியமான உணவு உண்ணுகிறோம். இதை ஒரு சித்தர் பார்த்தார், சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் சிரிக்கிறார்னு பாட்டில் எழுதினார். ஊன் பொதிந்த உனது யாக்கை உனது உனது என்று எண்ணில் ஊர்புறத்து நாய் நரிகள் பேய் கழுகு தனது தனது என உண்ணுமா. இறந்ததுக்கு அப்புறம் உடலை கொண்டு போயிட்டு புறங்காட்டுல புதைச்சா அது ஒழுங்கா புதைக்கலைன்னா அந்த புதைத்த பிணத்தை இழுத்து நாய்களும் நரிகளும் தின்னுமா. எப்படி? இப்ப நம்முடைய உடலையே இந்த நாய்களும் நரிகளும் உண்ணுவதாக நம்மை சார்ந்தவர்கள் பார்த்தா எவ்வளவு கவலை கொள்ளுவார்கள். இந்திரஜித்தன் எவ்வளவு பெரிய வீரன். அவன் உடலை நரி உண்ண கண்டேன். தகப்பன் கண் முன்னாடி அந்த உடலை ஒரு நரி இழுத்து கடித்து குதறி கொண்டு இருக்கிறது. ஊனின் நாய் உண்ணும் உணவு என்றால், ஆகவே நான் உண்ணும் உணவை காட்டிலும் நாயினால் உண்ணப்பட்டு அது எஞ்சி கக்கிய உணவு இருக்கு இல்லையா, அதை உண்ணக்கூடிய நிலை எனக்கு வரலாம்.
எவ்வளவு கேவலமா தன்னை சொல்லுகிறான் பாருங்க. நரி உண கண்டேன் ஊனின் நாய் உண்ணும் உணவு நன்றார். நாய் என்ன செய்யுமா, சில நேரங்கள்ல உணவினை உண்டதுக்கு ஒவ்வாமை வந்துடும். இதெல்லாம் நாய் வளர்த்தவர்களுக்கு தெரியும். அல்ல வீதியில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் அந்த ஒவ்வாமை வந்துட்டதுன்னா என்ன பண்ணும், அருகம்பில்ல போய் அது கடித்து உண்ணும். அருகம்புல் அதனுடைய வயிற்றுக்குள்ள போன உடனே அந்த வயிற்றின் கண் உண்டானதையெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அவ்வாறு நாயினால் உண்டு செரிக்கப்படாத உணவு அந்த நாயினால் கக்கப்பட அந்த உணவை நான் உண்ணலாம், அத்தகைய இழிவு எனக்கு இருக்கட்டும். என்னுடைய மகனது உடலை நரி உண்ணுகிறது. இந்த கொடுமையை நான் பார்ப்பதற்கு, நான் உயிர் வாழுவதற்கு எனக்கு உரிய உணவாக நாயினால் உண்டு அது கக்கிய உணவை நான் உண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கு இழிவு வரட்டும்னு கதறின. பூண்டு ஒரு பகை மேல் புக்கு என் புத்திரனோடும் போனார், மீண்டிலர் விழிந்து விழுந்தார். விரதியர் இருவரோடும் ஆண்டு உள குரங்கும் ஒன்றும் அமர்க்களத்து ஆறும் இன்னும் மாண்டிலர் இனி மற்ற உண்டோ ராவணன் வீர வாழ்க்கை. இது நாள் வரைக்கும் வீரனா வாழ்ந்தேன்றது நிஜம்தானா? பல பேரை வென்றோம், பல இடங்களை எல்லாம் கைப்பற்றினோம், நான் வீரார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்பது உண்மைதான? சந்தேகம் வருகிறது. ஒரு மனிதன் வாழும் காலத்துல அவன் எப்படி இருக்கிறானோ தெரியாது. அவன் வாழ்வு முடிகின்ற பொழுது, தனது வாழ்வை ஒரு மீள்பார்வை பார்க்கின்ற பொழுது, தான் இதுகாரும் வாழ்ந்தது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை என்று உண்மை தெரிந்தால் மரணத்தை காட்டிலும் அந்த நினைப்பு கொடுமையானது. வேற ஒரு இடத்துல கம்பன் அழகா காட்டும். தாரை அந்த இடத்த கடந்துதான் வந்திருக்கும். வாலி இறந்த பின் தாரை புலம்புற. என்ன சொல்லி புலம்பினா, ஒரு பாட்டுல, வாலி நீ உயிரோடு இருக்கும் போது எனக்கு சொல்லி இருக்கிறாய், உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன், என் உள்ளத்தில் நீ இருக்கிறாய் என்று. அப்ப உன் மார்பை பிளந்த ராமனது அம்பு உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னை கொன்று இருக்க வேண்டும். நான் சாகல, உயிரோடு இருக்கேன், நீதான் இறந்து போயிருக்கிற. என்னுடைய மனதினுள் நீ இருப்பதாக இருந்தால் நான் உயிரோடு இருக்கேன்னா நீயும் உயிரோடு இருக்கணும். இல்லை, எனக்கு இப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சது. இருவேமும் இருவேன் இருந்துளேம். நம்ம ரெண்டு பேர் மனசுலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி இல்லை. எப்ப வாலி இறந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சது. எவ்வளவு பெரிய கொடுமை அது. அது போல இங்க ராவணன், நான் என்ன பெரிய வீரன், என்ன பெருசா சாதிச்சிட்டேன், ஒரு மகனது உயிரை காப்பாற்ற முடியலையே. பூண்டு ஒரு பகை மேல் புக்கு, போர்க்களத்திலே உண்டான வீரனை போல் ஆயுதங்களை பூண்டு ஒரு பகை மேல் இலக்குவனோடு போர் செய்தற்காக போனான் என் மகன். புகுந்து போன இந்திரஜித்தன் என் புத்திரனோடும் போனார். என் மகன் மட்டுமல்ல, என் மகனோடு சேர்ந்து போர் செய்ய கோடிக்கணக்கான வீரர்கள் போனார்கள். போனவர்கள் எல்லாம் மீண்டிலர் விழிந்து விழுந்தார். ஒருத்தம் கூட திரும்பி வரல, என் மகன் உட்பட எல்லாம் விழிந்து விழுந்தார், செத்து விழுந்துட்டான். விரதியர் இருவரோடும் ஆண்டுள்ள குரங்கும், விரதியர்களை போல் துறவு நெறியிலே வந்திருக்கக்கூடிய ராமனும் லக்குவனும், அவனோடு வந்த பெரிய குரங்கு படையும் அதெல்லாம் உயிரோடு இருக்கு. குரங்கும் ஒன்றும் அமர்க்களத்து ஆறும் இன்னும் மாண்டின. இந்த பொருந்திய போர்க்களத்துல இன்னும் ஒருத்தம் கூட சாகல. ஆனா என் பக்கத்துல இருந்து போன ஒவ்வொருத்தனும் செத்துன்னு இருக்கான், கூட்டம் கூட்டமா. ஆகவே ராவணன் வீர வாழ்க்கை இனி மற்ற உண்டோ? ராவணனது வீர வாழ்க்கை, இது வீர வாழ்க்கைன்னு வேற நான் சொல்லிக்கணுமா? இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வீரம் செறிந்த வாழ்க்கைன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி இருக்கா எனக்கு?
தேவர்களை வென்றேன், பல உலகுகளை வென்றேன் சொல்லிக் கொள்ளுவதெல்லாம் கதையாய் போனதல்லவா? என்னையும் ஒரு வீரன் என்று நான் இனி எவ்வாறு சொல்லிக் கொள்வது? என் நாட்டிலிருந்து போன ஒருத்தம் மீளல. உடனே எத்தனை பேரெல்லாம் வென்றேன்னு பட்டியல் கொடுத்தான். இதான் கொடுமை. கந்தர்ப்பர், இயக்கர், சித்தர், அரக்கர்த்தம் கன்னிமார்கள் சிந்து ஒக்கும் சொல்லினார் உன் தேவியர் திருவின் நல்லார் வந்து உற்று எம் கணவன் தன்னை காட்டு என்று மருங்கில் விழுந்தால் அந்து ஒக்க அறற்றவோ நான் ஆடல் கொண்டேன். இது ஒரு அழகான கேள்வி. இந்திரஜித்தனே, நீ இறந்தது தெரியாமல் உனக்கு இதுகாரும் உன் மாட்டு அன்பு செலுத்தியவர்கள் எல்லாம் வந்து எங்கே இந்திரஜித்தன்னு கேட்டு நான் என்ன பதில் சொல்றது? கந்தர்ப்பர், இயக்கர், சித்தர், அரக்கர் தம் கந்திமார்கள். கந்தர்வர், இயக்கர்கள், சித்தர்கள், அரக்கர் என்பார் தம் புதல்வியராய் சிந்து ஒக்கும் சொல்லினார். சிந்து எனும் பண்ணினை உரை எழுதின இடத்துல கொஞ்சம் சிந்துன்றது ஒரு பண்ணா இருந்திருக்கு ஒரு காலத்துல. அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா இதுவரைக்கும் தெரிஞ்ச பண் மரபுல சிந்துன்ற சொல்லோட ஒரு பண் மரபு இருக்கிறதா நான் அறிந்த வகையில் இல்லை. இருக்கலாம். ராகங்கள்ல இருக்கு. ராகங்கள் கம்பன் வாழ்ந்த காலத்துல ராகங்கள் வரல, ஞாபகம் வச்சுக்கணும். கம்பன் வாழ்ந்த காலத்துல பண் தான் இருந்தது. நைவளத்தை பத்தி சொல்லும் போது நைவளம் எனும் பண்ணினை இசைக்கான்னு தான் எழுதுறோம். அதனால கம்பன் வாழ்ந்த 12ஆம் நூற்றாண்டுல பண்கள் தான் இருந்தன, ராகம் அல்ல. அப்ப இங்க சிந்து என்பது ஒரு பண்ணுன்னு எழுதி காணிக்கிறார். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆகவே சிந்து எனும் பண்ணினை ஒத்து பேசக்கூடிய சொற்களுக்கு உரியவர்கள். இத்தனை குலத்துல இருக்கக்கூடிய அழகிய இளம் பெண்களை இந்திரஜித்தன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அவர்களெல்லாம் அப்படி இனிமையாக பேசக்கூடியவர்கள். அவர்களுடைய பேச்சு சிந்து என்ற பண்ணினை போன்று இருக்கும். திருவின் நல்லார் உன் தேவியர் வந்து உற்று. திருமகளுக்கு இணையான, லக்குமிக்கு இணையான உன்னுடைய தேவியர்கள், மனைவியர்கள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து எம் கணவன் தன்னை காட்டு என்று மருங்கில் வீழ்ந்தார். என் கணவனாகிய இந்திரஜித்தன் எங்கே என்று அரற்றிக் கொண்டு என் பக்கத்துல வந்து விழுந்தால் கூற்றையும் ஆடல் கொண்டேன் நான் அந்து ஒக்க அரற்றவோ. யமனையும் வெற்றி கொண்ட நான் அப்படியே அவர்களோடு சேர்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டும். அதான் என் நிலைமை. அவர்களோடு சேர்ந்து அரற்றதான் முடியும். அவர்களுக்கு ஆறுதல் கூட என்னால சொல்ல முடியாது. இதற்காகவே நான் யமனை வெற்றி கொண்டேன். அந்த யமன் கூட உன் உயிரை எடுத்திருக்கிறான். யமனை வென்றவன் நான். அந்த யமன் கூட இப்பொழுது எனக்கு அச்சத்தினை காட்டாமல், எனக்கு உண்டான தகுதியை தராமல் உன் உயிரை எடுத்திருக்கிறார். ஆகவே உன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் என்னிடம் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அவர்கள் அலறுகின்ற பொழுது, அரற்றுகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து நானும் அரற்றத்தான் முடியும். வேற எதுவும் செய்ய முடியாது. சினத்தொடும் கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்தது முடித்து நின்றேன். நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடன் எல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன் என்னின் யார் உலகத்து உள்ளார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தமான விஷயம். சினத்தோடு கொற்றம் உற்றி, சினத்தோடு நின்று வெற்றியை முழுமையுமாக எய்தி இந்திரன் செல்வம் மேவி, இந்திரனது செல்வத்தையும் அடைந்தவன் நீ. அதனால அவனுக்கு இந்திரஜித்தன்னு பேர். நினைத்தது முடித்து நின்றேன். என்ன நினைச்சேன்னு அதை இயல்பா செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆற்றல் இருந்தது. நான் என்ன நினைச்சனோ அதை செஞ்சிடுவேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தவன் நின்ற நான் நேரிழை ஒருத்தி நீரால் இப்பொழுது பொருந்திய
அணிகலன்களை கொண்டவளாகிய சீதை என்கின்ற ஒருத்தியின் காரணமாக அந்த நிலையெல்லாம் இழந்தேன். நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல்ல இருந்த நான் சீதையின் மீது கொண்ட ஈடுபாட்டால் இப்பொழுது என்னால் ஏதொன்றுமே செய்ய முடியவில்லை. அதோடு மட்டுமில்லாமல் இதுகாரும் எனக்கு யாரெல்லாம் பாதுகாவலாய் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக இழந்து கொண்டிருக்கிறேன். அவர்களையும் என்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. எனக்கு நீ செய்தக்க கடன் எல்லாம் நான் இறந்தால் உன்னால் எனக்கு செய்யப்பட வேண்டிய இறுதி கடனை எல்லாம் இப்பொழுது நான் உனக்கு செய்கிறேன். எப்படியா? ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானே, வேறு வழி தெரியல. வருந்தி வருந்தி இப்ப நான் உனக்கு அந்த இருங்கடனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். என்னின் யார் உலகத்து உள்ளார்? என்னை விட இழிந்தவர்கள் இவ்வுலகத்தில் வேறு யாரும் இருப்பதற்கு நியாயம்? ஒரு தந்தை தன் மகனுக்கு இருங்கடன் செய்யக்கூடிய ஒரு கேவலமான நிலை எனக்கு வந்தது. நான் என்ன செய்வது? அந்த தலையில்லாத உடலோடு இலங்கையினுடைய அரண்மனைக்கு எடுத்து செல்லுகிறது. என்பன பலவும் பண்ணி எடுத்து அழைத்து இறங்கி ஏங்கி அன்பினால் மகனை தாங்கி அரக்கியர் அரற்றி வீழ பொன்புனை நகரம் புக்கான் கண்டவர் புலம்பும் பூசல் 9 திக்கும் மற்ற ஒரு திக்கும் உற்றது அன்று. என்பன பலவும் பண்ணி, பண்ணின்னு இந்த ரன்னகரம் போட்டா திரும்ப திரும்ப சொல்லுது. பண்ணுதல் அப்படின்னா ஒன்றையே நினைச்சு 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 புலம்புறதுக்கு பேர் பண்ணுதல். தாரை புலம்பல் படலத்திலையும் வரும். என்றால் இன்னென பண்ணி இன்னலோடும் ஒன்றா உள்ளுணர்வு ஏதும் உற்றிலல். இந்த பண்ணின்ற சொல் ஒன்றை பலகாலும் எடுத்து எடுத்து தொடர்ந்து புலம்புதல். அதுக்குதான் தாரையினுடைய புலம்பலை சொல்லும் போது என்றால் இன்னென பண்ணி என்னலோடும் ஒன்றா உள்ளுணர்வு ஏதும் உற்றிலள். அங்க கம்பன் எழுதி காமிச்சான். அதே மாதிரி சூர்ப்ப நகையிலையும் அந்த சொல் வரும், பண்ணுதல். திரும்ப திரும்ப ஒன்றையே எண்ணி எண்ணி தொடர்ந்து புலம்புதல். எடுத்து அழைத்து என்று இவ்வாறாக பலவாறாக புலம்பி, பலவற்றை சொல்லி சொல்லி புலம்பி உரத்த குரலில் மகனை அழைத்து இந்திரஜித்தனேன் ஒரு அலறு அலறினான். வருந்தி அன்பினால் மகனை தாங்கி தலையில்லாத அந்த மகனது உடலை கைகளில் தாங்கிக் கொண்டு அரக்கியர் அரற்றி வீழ பொன் புனை நகரம் புக்கான். அரக்கியர்களெல்லாம் அரற்றக்கூடிய அளவுல பொன்னால் செய்யப்பட்ட அந்த இலங்கை நகரின் அகத்தே அந்த உடலை எடுத்து கொண்டு புகுந்தான். கண்டவர் புலம்பும் பூஷன். இதை பார்த்தவர்களெல்லாம் புலம்பினார்கள், அழுதார்கள், பெரும் குரல் எடுத்து அரற்றினார்கள். அந்த அரற்றல் ஒலி எப்படி போச்சான்? 9 திக்கும் மற்ற ஒரு திக்கும். 9ஓட 1 10 திக்கு. 4 திசை, 4 கோண திசைகள், வான் பாதாளம். 10 திக்குகளிலும் உற்றது அந்த அலறல் ஒலி. எல்லா திக்குகளிலும் பேரும் சப்தத்தை ஏற்படுத்தியது. கண்களை சூழ்கின்றாரும் கழுத்தினை தடிகின்றாரும் புன்கொள திறந்து மார்பின் ஈருளை போக்குவாரும் பண்கள் புக்கு அலம்பும் நாவை உயிரோடு பறிக்கின்றாரும் எண்களில் பெரிய ஆற்றார் இருந்துயர் பொருட்கள் ஆற்றார். இந்த இந்திரஜித்தன் இறந்ததற்கு அவனது உடலை ராவணன் எடுத்து வரக்கூடிய காட்சியை பார்த்த இலங்கை வாழ் அரக்கர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். எப்படி? இருந்துயர் பொருட்கள் ஆற்றார் கண்களை சூழ்கின்றார். இந்திரஜித்தன் இறந்த அந்த பெரிய துயரை பொறுக்க முடியாதவர்களான அரக்கர்கள் இந்த கொடுமையான காட்சியை நாம் இனி பார்க்க வேண்டுமா என்று தங்கள் கண்களை தாங்களே பெயர்த்து எடுத்து எறிந்தார்கள். அப்படின்னா இந்திரஜித்தன் பேர்ல அவர்களுக்கு எவ்வளவு ஈடுபாடுன்னு பாருங்க.
தனிப்பட்ட முறையில இந்திரஜித்தனை என்ன குறை சொல்ல முடியும்? மிகப்பெரிய வீரன், குறையே இல்லாத வீரன். அவனது பெரிய தவறு ராவணனுக்கு துணை போனது, அவ்வளவுதான். அவ்வளவு சிறந்த வீரன். அதனால கண்களை தாங்களே பறித்து எறிந்தார்களாம். இந்த கொடுமையை பார்க்க கூடாது. கழுத்தினை தடிகின்றாரும் கையில் இருக்கிற வாளை கொண்டு தங்கள் கழுத்தை தாங்களே அறுத்து கொண்டார்களாம். இந்த கொடிய காட்சியை பார்ப்பதை காட்டிலும் உயிர் விட்டுடலான்னு. புண்கொள மார்பின் திறந்து ஈருளை போக்குவார். புண்கொள்ளுமாறு மார்பினை பிளந்து திறந்து ஈரலை வெளிப்படுத்தி எறிந்தார்கள். அவ்வளவு வேகம். பண்கள் புக்கு அலம்பு நாவை, இனிமையாக பண்களை பாடக்கூடிய அசையக்கூடிய நாவை உயிரோடு பறிக்கின்றார். அப்படியே கையை வைத்து நாக்கை இழுத்து பறித்து எறிந்து உயிர் விட்டார். பறிக்கின்றாரும் ஆகிய பெண்கள் எண்களில் பெரிய ஆற்றார், எண்ணில் அடங்காதவர்களாயிருந்தார். இதை பார்த்த பெண்கள் இவ்வாறு எல்லாம் தங்கள் உயிரை போக்கிக் கொண்டார்கள். அவர்களினது எண்ணிக்கையை அளவிட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய அளவுல உயிரை விட்டார். சில நேரங்கள்ல நம்மை பொறுத்த மட்டில் ராமன் பார்வையில், லக்குவன் பார்வையில் இந்திரஜித்தன் ஒரு தவறானவன், மறுக்க முடியாது. ராவணனுக்கு மகனாக பிறந்தான். ராவணனுக்கு அறிவுரை சொல்லாமல் அவன் ஏவிய நிலையிலே போருக்கு வந்தான், வேற வழி இல்லை. ஆனால் இந்திரஜித்தன்ற தனி மனிதனை பாருங்க. அவனும் அவனுடைய நாட்டு மக்களும் அவனோடு பொருந்திய உறவு கொண்டு இருக்கக்கூடிய ஏனையவர்களையோடு இந்திரஜித்தனை மதிப்பீடு செய்யுங்கள். அவன் பெரிய ஆள், மிக உயர்ந்த வீரன். அதுதானே சிறப்பு. அதனால் அப்படிப்பட்டவனை தங்களால் இனி பார்க்க முடியாது என்று வருந்திய பெண்கள் அனைவரும் தங்கள் உயிரை போக்கிக் கொண்டார்கள். மந்திரம் கடந்த தின்தோள் மைந்தன் தன் மகுடச் சென்னி போதலை புரிந்த யாக்கை பொருத்தனன் புகுதக் கண்டார் ஓத நீர் வேலை அன்ன கண்களால் உகுத்த வெள்ள காதல் நீர் ஓடி ஆடல் கருங்கடல் மடுத்தது அன்று. மாதிரம் கடந்த தின்தோள் மைந்தன் தன், மாதிரம்னா திசைகள், திசைகளையெல்லாம் 8-10 திக்குகளையும் வென்ற தோளுக்கு உரியவன் இந்திரஜித்தன். அத்தனை திசைகளிலும் படை நடத்தி வெற்றி கண்டவன். ஆகவே அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த மகனின் மகுடச் சென்னி போதலை புரிந்த யாக்கை, மகுடம் தரித்த தலை நீங்கி போன வெறும் உடல் முண்டம் மட்டும். பொருத்தனன் புகுத கண்டார், அந்த வெற்று உடலை, தலையில்லாத உடலை சுமந்து வரக்கூடிய ராவணனை கண்டவர்கள் ஓத நீர் வேலை அன்ன கண்களால் வெள்ளமான நீரை கொண்டு கடலை போன்று சிந்திக்கொண்டே இருக்கிறார்கள் கண்ணீர். அது உகுத்த வெள்ளக்காதல் நீர் ஓடி அன்பினை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலே அந்த அரக்கியர்கள் சிந்தின கண்ணீர் பெரிய கடல் போல பெருக்கெடுத்து இலங்கையில அருகில் இருக்கக்கூடிய கரிய நிறத்துல இருக்கக்கூடிய கடல்ல போய் இது கலந்தது. அவ்வளவு அழுது இருக்கிறார்கள். ஆவியின் இனிய காதல் அரக்கியர் முதல்வர் ஆய தேவியர் குழாங்கள் சுற்றி சிரத்தின் மேல் தளிர்கை சேர்த்தி ஓவியம் வீழ்ந்து வீழ்ந்து புரள்வன ஒப்ப ஒல்லை இயல் கோயில் புக்கான் குருதி நீர் குமிழி கண்ண. ஆவியின் இனிய காதல், இந்திரஜித்தனை காட்டிலும் அவன் உயிரை காட்டிலும் இனிய காதலை உடைய அரக்கியர் முதல்வராகிய மற்றைய பெண்கள், தேவியர் குழாங்கள் சுற்றி அவன் மனைவியர் கூட்டங்கள் சூழ்ந்து கொண்டு சிரத்தின் மேல் தளிர்கை சேர்த்தி தங்கள் சிரங்களின் மேல் தளிர் போன்ற கரங்களை சேர்த்து குவித்து கொண்டு சேர்த்தின தலையில அடித்து கொண்டார். ஆகவே தேவியர் குழாங்கள் சுற்றி சிரத்தின் மேல் தளிர்கை சேர்த்தி
தளிர்களை போன்ற தங்கள் கைகளை தலையில் அடித்து கொண்டு அழுது எப்படி விழுந்தார்களாம்? ஓவியம் வீழ்ந்து வீழ்ந்து புரள்வன ஒப்ப. தீட்டப்பட்ட ஓவியம்னா அழகுல குறைவில்லாத அந்த பெண்கள் நிலத்துல விழுந்து புரள்வது போல, ஓவியமே புரள்வது போல ஒப்பனை செய்து அழகோடு மிளர்ந்த பெண்கள், இவனது தேவியர்கள் தரையில விழுந்து புரண்டு அழுதார்கள். குருதி நீர் குமிழி கண்ணான், ரத்தத்தை சிந்தக்கூடிய கண்களை உடைய ராவணன் கண்ணீர் நின்று போய் இப்ப ரத்தம் சிந்துகிறது கண்கள்ல. ஒல்லைக்கோ இயல் கோயில் புக்கான், விரைவாக தான் அரசியல் தொழில் நடத்துதற்குரிய தனது அரண்மனையில நுழைஞ்சான். இனிமே மண்டோதரியினுடைய புலம்பல், தந்தையினுடைய புலம்பல் வீரத்தோட நிற்கும். தாயோட புலம்பல் சொல்லி மாளாது, நிச்சயமா சொல்லி மாளாது. இந்த உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொன்னேன்னு நினைக்கிறேன், பல நேரங்கள்ல எதெல்லாம் சொன்னேன்னு தெரியாது. என் தந்தையார் இருந்த பொழுது என் பாட்டியாரும் இருந்தார். விதியை யார் அறிந்து கொள்வது? என் தந்தையார் முதல்ல இறந்து போயிட்டார். சரி, அது முடிந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு எங்கள் பாட்டியார் இறந்து போனார். அப்போ என் தந்தையாரினுடைய இளைய சகோதரி, என் அத்தை, என்னுடைய பாட்டியார் உடலை எடுத்து செல்லும் போது வாய்விட்டு புலம்பினார்கள். என்ன சொல்லி தெரியுமா புலம்பினார்கள்? இன்று இறந்தாயே, நீ போன ஆண்டே இருந்திருக்க கூடாதா? உன் பிள்ளையின் கையில் உனக்கு ஈமக்கடன் நடந்திருக்குமே, அந்த வாய்ப்பை விட்டுட்டு உன் பிள்ளை போனதன் பிறகு நீ இப்படி போகிறாய் என்று புலம்பினான். மனித வாழ்க்கையில தாய்மை என்பது மிக உன்னதமானது. யோசிச்சு பாருங்க. கருவிலே சுமந்து பார்த்து பார்த்து கருவில் உள்ள குழந்தைக்கு எவையெல்லாம் ஒவ்வாதோ அவைகளையெல்லாம் நீக்கி பொதிந்து பொத்தி பொத்தி கருவினை தாங்கி மகப்பேரினுக்கு உண்டான அத்தனை துன்பங்களையும் பொறுத்து கொண்டு மகவு பிறந்ததன் பிறகு அந்த குழந்தைக்காக தன் வாழ்க்கையினுடைய வழிமுறையையே மாற்றிக்கொண்டு அதனை வளர்த்து ஆளாக்குவதற்கு ஒரு தாய் படக்கூடிய சிரமம், இதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. உண்மையிலேயே உலகத்தை துறந்த அத்தனை துறவியர்களுக்கும் தாய்க்காக வருந்தி இருக்கிறார். பட்டினத்தார், ஆதிசங்கரர். தாய்மைன்றது அவ்வளவு உன்னதம். ஏன் கடவுளை தாயா சொல்லுகிறோம்னா, பிற்காலத்தில் ஒரு பழமொழி உருவாக்கினார்கள். தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரிலும் அந்த உயிருக்கு துணையாக இறைவன் இருக்கணும்னு நினைச்சா அது முடியல. ஆகவே அவைகளுக்கு உரிய தாய் என்கின்ற ஒன்றை படைத்தான் எழுதினான். அது ஒரு மிக உன்னதமான உறவு. இதெல்லாம் இது இப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம கோபத்தால் 1000 எல்லாம் பேசலாம், கடிந்து இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், அவர்கள் கருத்தை மறுத்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தள்ளி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு இணையானதொரு உறவு உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடவுள் கூட அதன் பின்னேன்னு வேணான், கடவுள் கூட அதன் பின்னே. அவ்வளவு அழகான உணர்வு, அப்படிப்பட்டதோர் உறவு. அந்த தாய் தன் முன்னே தான் கருவிலே சுமந்து படாத பாடுபட்டு பெற்றெடுத்த மகவு, அது வளர்ந்து ஆளாகி அது செய்தற்குரிய சாதனை எல்லாம் அருகிருந்து பார்த்து பார்த்து மகிழ்ந்து, அப்படி நின்ற ஒரு தாய் தன் முன்னே அம்மகவு இறந்து
தலையற்ற நிலையில் வெறும் உடல் மட்டும் வருகிறது என்றால் அதை பார்த்தா எப்படி தடுமாறுவா பாருங்க. கருங்குழல் கற்றை பாரம் கால் தொட கமலப்பூவால் குறும்பையை புடைக்கின்றாள் போல் கைகளால் முலைமேல் கொட்டி, ஐயோ பாவம், அருங்கல சும்மை தாங்க அகல் அல்குல் அன்றி சற்றே மருங்குலும் உண்டு உண்டு என மயன் மகள் மருகி வந்தாள். இந்த இடத்துல ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தார். மயன், மயன் யாருன்னு தெரியும்? தெய்வ தச்சன், தெய்வ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தச்சன், கட்டுமான பொறுப்புல இருக்கக்கூடியவன். நம்ம மனோ உணர்வினை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் கணப்பொழுதுல நகரையே உருவாக்குறவன். அவனது மகள் மண்டோதரி. அதனால்தான் சொல்லுவார்கள், இலங்கையை கட்டக்கூடிய காலத்துல மண்டோதரியின் பங்களிப்பும் இருந்தது. அதனாலதான் ராவணன் கூட கட்டிடக்கலையை மையப்படுத்தி ஒரு நூல் எழுதியதான குறிப்பு உண்டு. மயன் மகள். கருங்குழல் கற்றை பாரம் கால் தொட, பாரமாக இருக்கக்கூடிய அவளது கரிய கூந்தல், கட்டப்பட்ட அந்த கூந்தல் கட்டுகள் தளர்த்தி கால் வரை தாழ்ந்த கூந்தல். எவ்வளவு நீளமான கூந்தல்னு பாருங்க, கால் வரை தாழ்ந்த கூந்தல். இந்த இடத்துல நான் இந்த ஒரு சோகமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு குறிப்பு ஒன்று சொல்லணும். நான் 7, 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல இன்றைய தனி மாவட்டமாக மாறிவிட்டது சிவகங்கை மாவட்டம். அப்போ அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியா இருந்தது. அதில் என்னுடைய தந்தையார் ஒரு பொறியாளராக பணியாற்றினார். நாங்கள் இருந்த வீதியின் பெயர் ராம்நகர் வீதி. அதற்கு முன் வீதி கோகலே ஹால் வீதி. அங்க கோகலே வந்திருக்கிறார், அதனால் கோபாலகிருஷ்ண கோகலே, அதனால் அவர் பெயர்ல அந்த வீதி. அந்த வீதிக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய நூலகம் இருக்கும், அதை அடுத்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபடுதல், அந்த கோவிலை சார்ந்த அர்ச்சகரினுடைய குழந்தைகளோடு விளையாடுதல், அவ்வளவுதான் எங்களுக்கு அளவு. அந்த அர்ச்சகருக்கு அப்போ இருந்த மகள் மீனாட்சின்னு பேர். அந்த பெண்ணினது கூந்தல் கால் தொடுவதில்லை, தரையில் தவழும். அந்த பெண்ணை ஒரு ஸ்டூல் மேல அமர்த்தி வைத்து விட்டுதான் தாயானவள் கீழே உட்கார்ந்து சீப்பை போட்டு வருவாங்க. அவ்வளவு நீளமான அடர்த்தியான கூந்தல். திட்டுவார்கள், இது கைக்கு அடங்க மாட்டேன் என்கிறது, கை அப்படி வலிக்கிறது. அப்ப என்ன பண்ணு, ஏன் தெரியுமா 8ஆம் வகுப்புன்னு சொன்னேன். அந்த காலத்துலதான் ஒரு திரைப்படத்துல அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோன்னு ஒரு பாட்டு, கதாநாயகிக்கு தெய்வம் வந்தது போல ஒரு தலையை சுழட்டி சுழட்டி ஆடக்கூடிய ஆட்டம். நாங்கள் இந்த பெண்ணுகிட்ட அந்த பாட்டை ஆட சொல்லுவோம், அதுவும் குஷியா ஆடும். ஒரு 4 அடி 5 அடி தள்ளி நிற்போம், ஏனென்றால் சவுக்கு விழுவது போல் அடி விழும். இதை ஆடுறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்தாங்கன்னா பொண்ணை கூப்பிட்டு வச்சு 2 சாத்திட்டு, கை பின்ற எனக்கு தான் தெரியும் இந்த கவலை அப்படின்னு அந்த அந்தணர்களுக்கே உண்டான திட்டக்கூடிய சொல்லெல்லாம் சொல்லி எங்களெல்லாம் பார்த்து போங்கடா இங்க இருந்தெல்லாம். அவ்வளவு நீளமான கூந்தல், பிரமிச்சு போயிருக்கேன். அதெல்லாம் இலக்கியத்துல படிச்சதுதான் பிற்காலத்துல. ஆனா அதெல்லாம் இந்த இலக்கியங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி சீதையை பத்தி கூட அசோகவனத்துல சொல்ற, சுமை உடை கூந்தல் எழுதுற, நேர்ல பார்த்தாச்சு இலக்கியம். அப்ப இலக்கியத்துல சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும். ஏன்னா இலக்கியத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி, கம்பனை படிக்கிறதுக்கு முன்னாடி காட்சி பொருளாவே பார்த்தாச்சு. அவ்வளவு நீளமான கூந்தல். அது ஒரு சில பேருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். அவங்களை கேட்டாதான் தெரியும் இது வரமா இல்ல தண்டனையான்னு. அதனால அந்த கருங்குழல்
பாரம்னா அடர்த்தியான கூந்தல், ஒரு கனமான கூந்தல், கால் தொட கணுக்காலுக்கு கீழே வந்து தொடுறது. கமலப்பூவால் குறும்பையை புடைக்கின்றார் பூ, தாமரை மலர்களை போன்ற கைகளை கொண்டு தென்னம் குரம்பை போன்று இருக்கக்கூடிய அழகான மார்பை அடிப்பது போல, தென்னம் குரம்பையை தாமரை மலர் கொண்டு அடிப்பது போல தன் தாமரை மலர் போன்ற 2 கைகளினால் குரம்பை போல் செழித்துள்ள தன் மார்பகத்திலே அடித்து கொண்டாளாம். கைகளால் முலை மேல் கொட்டி, பால் கொடுத்த மார்பு இல்லையா, அதன் மேல் அடித்து கொண்டாள். கொட்டுதல்னா அடித்து கொள்ளுது. அடித்து அருங்கல சும்மை தாங்க, அரிய அணிகலன்களாகிய சுமையை தாங்க முடியாமல் அகல் அல்குல் அன்றி சற்றே மருங்குளும் உண்டு உண்டு என மருகி வந்தாள். அகன்ற அல்குல் மட்டுமல்லாது அவளுக்கு சின்ன இடையும் இருப்பது போல அல்கி அல்கி காண்பவர்கள் வியக்கக்கூடிய அளவுல ஒசிந்து ஒசிந்து நடந்து தலைவிரி கோலமா அடித்து அழுது கொண்டு அரற்றி கொண்டு வந்து நின்னான். ஒரு தாயோட புலம்பல், வருத்தம் தான். தலையின் மேல் சுமந்த கையள் தழலின் மேல் மிதிக்கின்றாள் போல், நிலையின் மேல் மிதிக்கும் தாளல் நேசத்தால் நிறைந்த நெஞ்சல், கொலையின் மேல் குறித்த வேடன் கூர்கணை உயிரை கொள்ள மலையின் மேல் மயில் விழுந்ததென மைந்தன் மேல் மருகி விழுந்தான். கம்பனுக்கு கோடி நமஸ்காரம். இந்த சோகமான ஒரு காட்சியில என்ன கற்பனை நயம்னு பாருங்க. தலையின் மேல் சுமந்த கைகள், தலையின் மேல் கையை சுமந்தாள்னா தலை மேல கையை அப்படியே வைத்து கொண்டாள். மார்புல அடிச்சுட்டு வந்தவன் அவன் உடம்ப பார்த்தவன் ஐயோகோன்னு தலை மேல கையை வச்சுட்டான். கைகள் தழலின் மேல் மிதிக்கின்றாள் போல், நெருப்ப மிதிச்சவள் போல துடிச்சு போயிட்டான். நிலையின் மேல் மிதிக்கும் தாளால் நிலையாக உள்ள தனது தரையின் மேலே பதபதைப்போட கால வச்சாலும் நிக்க முடியல அவளால. நெருப்பு மேல நிக்கிறவர்கள் எவ்வாறு தடுமாறுவார்களோ அது போல இவளால் தரை மேல நிக்க முடியல. நெஞ்சல் மகன் மேல் நேசத்தால் நிறைந்த நெஞ்சல், மகன் மேல் வைத்த பேரன்பினால் துக்கம் அப்படியே அடைத்தது, நிறைந்த நெஞ்சல். கொலையின் மேல் குறித்த வேடன், கொலை மேல் சென்ற குறிப்புடைய வேட்டுவனது கூர்கணை உயிரை கொல்ல கூறிய அம்பு உயிரை எடுத்ததன் பின் அந்த மயிலானது மலை மேல விழுந்தது போல, அம்பினால் தாக்கப்பட்ட மயில் போல மண்டோதரி மலை போல தன் முன்னே கிடத்தப்பட்டிருந்த தன் மகனாகிய இந்திரஜித்தன் உடல் மேல விழுந்தார். விழுந்து மருகி விழுந்தாள். மகனது உடம்பின் மேலே சுழன்று விழுந்தாள். அது மயக்கமா கலக்கமா தளர்ச்சியா வேதனையா தெரியல, விழுந்தாள். விழுந்தவ மூச்சு விடல. உயிர்த்திலல் உணர்வும் இல்லல் உயிர் இழல் கொல்லோ என்ன பெயர்த்திலல் யாக்கை ஒன்றும் பேசலல் விம்மி யாதும் வியர்த்திலல் நெடிது போது விம்மலல் மெல்ல மெல்ல அயர்த்தனல் அரிதின் தேறி வாய்த்திறந்து அரற்றலுற்ற. உயிர்த்திலல் உணர்வும் இல்லை. அங்கனம் விழுந்த மண்டோதரி மூச்சடைக்கு உணர்வு அற்றவளாய் மகன் உடம்பு மேல கிடந்தார். உயிர் இழல் கொல்லோ என யாக்கை பயர்த்தில், பார்த்தவர்களுக்கெல்லாம் பயம் வந்துட்டது. இவளுக்கு உயிர் இருக்கிறதா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அசையாம அப்படியே கிடந்தார். விம்மி யாதும் ஒன்றும் பேசலல் வியர்த்திலல், விம்மல் எடுத்து எதை பற்றியும் பேசல, வியர்வு வரக்கூடியதும் தெரியல, அப்படியே கட்டை போல கிடக்கிறார். நெடிது போது அயர்ந்தனல், நீண்ட நேரம் அந்த உடல் மேல் அப்படியே விழுந்து கிடந்தார். மெல்ல மெல்ல அரிதின் தேறி விம்மலல், பின்பு மெல்ல மெல்ல உணர்ச்சி வர தெளிந்து தேம்ப ஆரம்பிச்சார். வாய் திறந்து அரற்றல் உற்றால், அந்த தேம்பலுக்கு பிறகு வாயை திறந்து புலம்ப ஆரம்பிச்சார். பக்கத்துல நின்று
படம் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கான் பாருங்க. இதுக்கு பேர் தான் விஷுவல் ரைட்டிங். என்றோ நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படியே இருக்கட்டும், அதைத்தான் அருகிருந்து அப்படியே பார்த்த அளவுல நாமாவது தொலைவில் இருந்து பார்ப்போம். ஒரு அருகில் இருந்து ஒரு மிகச்சிறந்த தேர்ந்த கலைஞன் போல கம்பன் அந்த காட்சியை நாம காணக்கூடிய எத்தனை வருஷம் கழிச்சு, பல 100 வருடம் கழித்து, 12ஆம் நூற்றாண்டு, இப்போ 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ல இருக்கும். 800 ஆண்டுகள் கழித்தும் கண்ணு முன்னாடி அந்த காட்சியை எதை இப்ப பார்ப்பது போல காமிக்கிறான் பாரு. என்ன புலம்ப ஆரம்பிச்சா, கலையினால் திங்கள் என்ன வளர்கின்ற காலத்தே உன் சிலையினால் அரியை வெல்ல காண்பது ஓர் தவம் முன் செய்தேன், தலையிலா ஆக்கை காண எத்தவம் செய்தேன், அந்தோ நிலையிலா வாழ்வை இன்னும் நினைவேனோ நினைவு இல்லாதே. என்ன கொடுமை பாரு. கலையினால் திங்கள் என்ன, நாளுக்கு நாள் தன்னுடைய கலையினால் வளரக்கூடிய சந்திரனை போல், அமாவாசையிலிருந்து தினம் தினம் வளருது இல்லையா, அது போல வளருகின்ற காலத்தே நீ அப்படி குழந்தையா பிறந்ததிலிருந்து தினம் தினம் வளர்றத பார்த்து உன் சிலையினால் அரியை வெல்ல, உன்னுடைய வில்லினால், இந்த இடத்துல அரினா இந்திரன் அர்த்தம், இந்திரனை வெல்ல காண்பது ஓர் தவம் முன் செய்தேன், கண்டு மகிழும் தவத்தை முன்பு செய்திருந்தேன். என் குழந்தை, நான் பார்த்து வளர்ந்த குழந்தை நீ. அப்படிப்பட்ட குழந்தையான நீ பெரிய ஆற்றலை உடைய வீரனா வளர்ந்து இந்திரனையே ஜெயித்து வந்தாய். அந்த நாளை பார்த்து நான் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிருந்தேன். அப்படி ஒரு பெருமைக்கு உட்பட்டு இருந்தேன். இப்ப எப்படி பார்க்கிற ஒண்ணு, தலையிலா ஆக்கை காண, இந்திரனை ஜெயிச்சத பெருமையோட பார்த்தேனே, இப்போ உன் உடம்புல தலையில்லாமல் வெறும் முண்டமாக இருக்கக்கூடிய உன் உடம்பை காண்பதற்கு எத்தவம் செய்தேன் அந்தோ, நான் என்ன தவம் செஞ்சேன் இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு. இந்திரனை ஜெயிச்சதை பார்க்கறது எனக்கு மகிழ்ச்சி, பெருமை, புகழ். அப்படிப்பட்ட மகனை பெற்றேனே, நான் என்ன தவம் செய்தேனோன்னு பெருமையோட பேசினேன். இப்போ உன் தலையில்லாத வெற்று உடலை பார்க்கக்கூடிய காட்சியில இப்படிப்பட்ட நிலையில் உன்னை பார்க்க வேண்டுமே, இதற்கு நான் என்ன தவம் செய்தேன், நேர் முரண் பாவம் செய்தேன்னு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காட்சியை பார்க்கறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு கேட்போம். சொல்வது புண்ணியம் என்றாலும் உள்ளீடான பொருள் பாவம்னு அர்த்தம். ஆகவே அந்த எந்த தவத்தை செய்தேன்னா நான் என்ன பாவம் பண்ணேன்னு அர்த்தம். சில நேரங்கள்ல நாம சொல்லக்கூடிய சொல் சூழல் கருதி நேர் எதிர்பொருளை கொடுத்துரும். ஆகவே நினைவு இல்லாத, நல்ல நினைவு இல்லாத நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். என்ன, நிலையில்லா வாழ்வை இன்னும் நினைவேனும், நிலையில்லாத வாழ்வை இனியும் நான் மதிப்பேனும். எல்லோரும் ஒரு நாள் இறக்கணும், அது ஏன் எனக்கு தெரியாம போச்சு, அதை நான் எப்படி மறந்திருந்தேன். இந்த வாழ்க்கை நிலை இல்லாததுன்னு உன் மரணத்தை கண்டா நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை விட என்ன கொடுமை. வெரி காஸ்ட்லி டீச்சிங் இது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான புத்தி கொள்முதல். மற்றவர்கள் இறந்த பொழுதெல்லாம் எல்லோருக்கும் இறப்பு உண்டுன்னு அப்பவே நான் புரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி உன் சித்தப்பன் கும்பகர்ணன் போனான், அதிகாயன் போனான், அப்ப நான் உணர்ந்திருக்கணும். உணரலையே. உன் மரணம் தான் எனக்கு உணர்த்தியது இந்த உலக வாழ்க்கையில எதுவும் நிலையில்லாதது. இதை உணருவதற்கு விலையா உன் உயிரை கொடுத்து நான் கற்றிருக்கிறேன். இந்த கொடுமை வேற எங்க வேணும். அடுத்தது சொன்னா இதான் தாய் உள்ளம். அடுத்த பாட்டு பாருங்க. இதை நடத்த முடியுமான்னு பாக்குறேன். இல்ல பாட்டு 2 நிமிஷம் கூட ஆனாலும் நடத்திடுவோம். ஐயனே அழகனே என் அரும் பெறல் அமிழுதே, ஆழி கையனே மழுவனே என்று இவர் வழி கடந்த கால மொய்யனே, முளறி என்ன நின்முகம் கண்டிலாதே, உய்வேனோ உலகம் 3க்கு ஒருவனே செருவலோனே. என்ன வார்த்தை. ஐயனேன்னா
எனக்கு தலைவன் டானி. ஒரு தாய்க்கு தலைவன், மகனுடைய கீர்த்தி ஒரு பெரிய தலைமை பண்பு கொடுக்கும். நீ எனக்கு தலைவன். ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட், நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீர்களோ தெரியாது, தொலைக்காட்சி. நான் அதெல்லாம் ரொம்ப அப்படி ரசிச்சு பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு பையன், ஒரு 5 வயது பையன், தான் சேர்த்து வைத்த உண்டியல்ல இருந்து காசு எடுக்கிறதுக்கு உண்டியலை கீழே போட்டு உடைச்சிடுவான். அந்த உண்டியல் உடைந்ததுக்கு அப்புறம் இவன் கையை கிழிச்சிடும். உடனே தாய் விரைவாக ஓடி வந்து அதை துடைத்து அதுக்கு மருந்து, டெட்டால் போட்டு மருந்துடுவான். மருந்து துடைக்கும் போதே கேட்பான், உண்டியலை எடுக்கணுமா, காசு வேண்டாம், வேணும்னா எங்கிட்ட கேட்டிருக்க கூடாதான்னு அம்மா பையனை கேட்பா. 5 வயது பையன். அந்த பையன் உடனே பதில் சொல்லுவான், அம்மா உன் பிறந்த நாளைக்கு உங்ககிட்ட இருந்தே நான் பணம் கேட்க முடியுமா? அப்ப அந்த தாயினுடைய, டைரக்டருடைய வேல்யூ தான். அந்த தாயோட கண்ணுல பார்க்கணும், தன் முன்னே தன் மகன் வளர்ந்தவனாய் காட்சி அளிப்பான். இந்த கண்ணுல தெரியும் அது. தன் மகன் தன்னை காப்பதற்கு உரியவன் என்ற உணர்வை இந்த சொல்லு காட்டி கொடுத்து, உன் பிறந்த நாளுக்கு நான் பரிசு வாங்க உங்ககிட்டயே பணம் கேட்கலாமா? என்கிட்ட இருக்கு, நான் சேர்த்து வைத்த உண்டியல்ல பணம் இருக்கு. இதெல்லாம் சொல்லாத வசனங்கள். இப்படிதான் கேட்பான், உன் பிறந்த நாளைக்கு உங்ககிட்டயே பணம் கேட்கறதான்னு, உனக்கு பரிசு வாங்க. அப்ப அந்த தாய் எவ்வளவு, அந்த காட்சியை பாருங்க நீங்க அந்த விளம்பரத்துல, அவ கண்ணுல அப்படி ஒரு மலர், தன்னை காக்க ஒருவன் வந்து விட்டான். குழந்தைதான், பெரிய விஷயம் அது. அந்த தாய்க்கும் தனையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய உறவு இருக்கு பாருங்க, பிரமிப்பான விஷயம். அதனால் ஐயன் தலைவன் அவன் அழகன். இது எல்லா தாய்க்கும் தன் மகன் அழகன் தான். ஆனா இந்திரஜித்தன் பேரழகன். என் அரும் பெறல் அமிழ்தே, எனக்கு உயிர் தந்தவன் தானே, எனக்கு அமிழ்தம் போன்றவன். ஆழி கையனே, சக்கரப்படையை ஏந்திய திருமாலும், எங்கே மாத்தினா பாருங்க, மழுவனே, கையிலே கோடரியை ஆயுதமாக கொண்ட சிவபெருமானு. மழுனா கோடரி. மழுவனே என்று இவர் வழி கடந்த கால மொய்யனே, அவர்களை எதிர்த்து அவர்கள் ஆற்றலை வெற்றி கண்ட மொய்யன் நீ. மொய்யன்னாக்க பேர் வலிமை உடையவன், மொயம்புன்னா வலிமை, நீ பேர் வலிமை உடையவன். மொய்யனே முளரி என்ன நின்முகம் கண்டிலாதேன். தாமரை மலர்ந்தது போல உன் முகம் இருக்குமே, அது இப்ப நான் பார்க்கலையே. உடம்புதானே இங்க இருக்கு, முகம் இல்லையே. கண்டிலாதேன் உய்வேனோ, இப்படிப்பட்ட கொடுமையை பார்த்து நான் இன்னும் உயிர் வாழ்வதில் என்ன பயன்? உலகம் மூன்றுக்கும் ஒருவனே, 3 உலகத்தையும் நீ ஒருவனே ஆளுதற்கு உரியவனாய் இருந்தாய். உலகம் 3க்கும் ஒருவனே, செருவலோனே, எத்தகைய போர்க்களம் வந்தாலும் அதை உனதாக்கி கொண்டு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவனே, நீ இவ்வாறு இறந்து கிடக்கின்றாயே. புலம்பலை தொடருவோம் அடுத்த வகுப்பு.